lunch. Let's go inside. என்ன மௌலி அக்காவை காணோம், எங்க போயிட்டான்னு தெரியலையே. மணியாவது ஸ்கூலுக்கு. ஏய் மச்சான், இன்னைக்கு என்னடா ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்க? இன்னைக்கு சாட்டர்டே தானே, மிஸ் யூனிஃபார்ம் வேணாம் தானே சொன்னாங்க. ஐயோ, எங்க அம்மாட்டையும் அதான் சொன்னேன். அம்மா இன்னைக்கு சாட்டர்டே, யூனிஃபார்ம் வேணாம், கலர் ட்ரெஸ் போட்டு போறேன்னு. நீ கலர் ட்ரெஸ் போட்டு ஊர் சுத்து போறேன்ட்டு, அதனால யூனிஃபார்மே போட்டுட்டு போ ஸ்கூலுக்கு அப்படின்ட்டு எங்க அம்மா அனுப்பி விட்டுட்டு. எனக்கா ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்குது. சரி, எங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருமே காணா? தெரியல மச்சான், நானே இன்னைக்கு லேட்டுன்னு பார்த்தேன். இப்போ பார்த்தா நான் தான் சீக்கிரம் வந்திருக்கேன் போல. சரி வா, கிளாஸுக்கு போகலாம். அங்கே பாரா, கவினி யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கான். நாமெல்லாம் கலர் ட்ரெஸ் தானே இன்னைக்கு போட்டு வந்திருக்கோம். யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கான் பாரு. நான் இவன் வீட்டுக்கு போய் இவளை இட்டு வரதுக்கு தான் இவ்வளோ லேட் ஆச்சு. இந்த உச்சி குடுமையில இந்த பேண்டை போகிறதுக்குள்ள ரொம்ப டென்ஷன் ஆகி லேட் ஆயிடுது. சரி வாங்கப்பா, ஆல்ரெடி கிளாஸ்க்கு லேட் ஆகுது, நம்ம கிளாஸ்க்கே போயிடலாம். ஏ உச்சி குடுமி, என்ன நம்ம எனிமிஸை காணோம்? அவப்பல இதுக்கப்புறம் தான் வருவா. அவ கூட ஒரு சாடாவும் வருவா, பாக்குறியா? ஏ அஞ்சலி, உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன், இப்போதான் வரியா? நீ எனக்காக வெயிட் பண்ணவே தேவையில்லையே, நீ மட்டும் கிளாஸ்க்கு வர வேண்டானே. அஞ்சலி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உன் கூட தான் வருவேன், உன் கூட தான் போவேன், உன் கூட தான் சாப்பிடுவேன், உன் கூட தான் பிச்சை எடுப்பேன். என்ன நக்கலா இருக்கா உங்களுக்கு? கவின் என் ஃப்ரெண்டு, அவன் என்ன வேணா சொல்லுவான். உங்களுக்கு என்ன? அப்படின்னா பிச்சை எடுக்கிறது உறுதி. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். Good morning, miss. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், சிட் டவுன். Thank you, miss. அட்டா சொத்தனாத்தங்களா சொல்லுங்க. கவின். எஸ் மிஸ். மௌலி. எஸ் மேம். சுபி. Yes, ma'am. அருண். Yes, miss. ஓகே, அட்டனன்ஸ் எடுத்தாச்சு, எல்லாரும் ப்ரெசன்ட். ஓகே, இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம்னா, இப்போ தூக்கம் வருதே. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் 1 வீக்கில் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம் வருது. எல்லாம் வந்து டான்ஸு, அப்புறம் ஃபுட்டு சேலஞ்சு, அதுக்கப்புறம் வந்து கோல போட்டி, நிறைய கேம்ஸ்லாம் வரப்போகுது. எல்லாத்தையும் கலந்துக்கணும். யார் யார் கலந்துக்கிறீங்களோ அவங்க நேம் கொடுத்துருங்க. ஓகே? ஏ, அப்போ நான் டான்ஸில் கலந்துக்க போகிறேன். நான் சாப்பாடுல கலந்துக்க போறேன். ஓகே, இப்போ வந்து காம்படிஷன் வந்து எல்லா கிளாஸ்லையும் நடக்கும். ஆனால் நம்ம கிளாஸ் தான் வின் பண்ணணுமே. அதனால் நீங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருந்து அந்த கோலப்போட்டி, ஃபுட்டு சேலஞ்சு எல்லாமே கரெக்டாக எல்லாம் ஒத்துமையாக செய்யணும். ஓகே மேம்? நான் மௌலி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர மாட்டேன், நாங்கள் தனியாக செய்கிறோம், நானும் அஞ்சலியும். ஏன்? ஆமாங்க மேம், அவங்க தனியாக செய்யட்டும், நாங்கள் தனியாக செய்கிறோம். ஓகே, அது உங்கள் இஷ்டம். சரி ஓகே, எனக்கு ஆஃபீஸ் ரூமில் ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வரேன். உள்ளே வரலாமாம்மா? ஏய் மௌலி, உங்க அம்மா தான் வந்திருக்காங்க, என்ன தெரியலையே. ஓகே, கமிங். வணக்கம் மேடம், நான் மௌலியோட அம்மா. சொல்லுங்கள் மேம், என்ன விஷயம்? மேம், எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. மௌலியோட தாத்தா திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல மேலே போயிட்டாரு. அதனால நான் மௌலியை இட்டுட்டு போகிறேன் மேம். என்ன, தாத்தா போயிட்டாரா? ஓகே ஓகே மேம், நீங்கள் கவலைப்படாதீங்க. சாரி, நீங்கள் மௌலி இட்டுட்டு போகலாம். மேம், அப்படியே அந்த ஊச்சி குடுமியும் அப்புறம் அந்த அப்பளக்கட்டையும் இட்டுட்டு போகிறேன் மேம். எல்லாம் நாங்கள் பக்கத்து வீடு மேம். சரி ஓகே ஓகே மேம், நீங்கள் இட்டுட்டு போங்க. ஏய் மௌலி, கவலைப்படாத, உங்க தாத்தா போயிட்டாருன்னு கஷ்டப்படாத. நான் அதுக்கெல்லாம் கஷ்டப்படல, கவலைப்படல. எங்க தாத்தா 2 பேருமே செத்து 5-6 வருஷம் ஆகுதே. இப்போ எந்த தாத்தா செத்தாருன்னு தெரியலையே. எங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன, மௌலி சொல்ற ஓட்டத்தை பார்த்தா தாத்தாவே இல்லை போல. அப்புறம் ஏன் மௌலி அம்மா தாத்தா செத்துட்டாங்க வந்து கூப்பிடுறாங்க? சரி, இதுல ஏதோ மர்மம் இருக்கு, கண்டிப்பா நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, மிஸ் கிட்ட ஒரு பெட்டை போட்டு நாமளும் லீவ் போட்டு போயிட வேண்டாம். ஐயோ மேம், மேம் அது எங்க தாத்தா தான் மேம். நானும் அவங்க வீடு பக்கத்து வீடு தான் மேம். ப்ளீஸ் மேம், எங்களை இட்டு போக சொல்லுங்க மேம். அவர் என் கண்ணுக்குள்ளே இருக்கிறாரு மேம்.
என்னடா அது, நாமளே போய் சொல்லிட்டு மௌலியை ஜனநாயகம் படத்துக்கிட்டு போலாம் பார்த்தா இவனுமா புதிய பிட்டு போடுறான். இவனும் வரான் போல. ஐயோ, இவனும் வந்தா நான் மாட்டிப்பனே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவோம். இவனை எப்படியும் மேக்சிமம் இங்கேயே விட்டுட்டு போயிடுற வழியை பார்ப்போம். மேம், நீங்க கவினையும் இட்டுட்டு போயிடுங்க. கவினா அவங்க அம்மா வருவாங்க மேம், நான் இட்டுட்டு போனா சரி வராது மேம். ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி, என்னை இட்டு போங்க ஆன்ட்டி, எனக்கு தாத்தா ஞாபகமாகவே இருக்குது. தாத்தா நேற்று தான் என்கிட்ட வெத்தலை பார்க்கலாம் வாங்கிட்டு வர சொன்னார். இன்னைக்கு அது சாப்பிட்றதுக்கு உயிரோட இல்லையே, அதை நினச்சாவே என்னால் தாங்க முடியல ஆன்ட்டி. ப்ளீஸ் ஆன்ட்டி, இட்டுட்டு போங்க ஆன்ட்டி. சரி, இவனை இட்டுட்டு போய் வெளியில் விட்டுட்டு நான் மட்டும் நைஸாக கிளம்பிட வேண்டாம். சரி, ஓகே, கிளம்பிடுவோம் ஃபஸ்ட்டு, இல்லைனா இந்த மிஸ்ஸுக்கு டவுட் வந்துடும். மேம், நான் பசங்களை இட்டுட்டு போகிறேன், கவினையை இட்டுட்டு போகிறேன், ஓகேவா மேம்? ஆன்ட்டி, அந்த அஞ்சலியை இட்டுட்டு போவோம். அப்புறம் இந்த கிளாஸை எல்லாரும் போயிட்டு அந்த அஞ்சலி என்ன பண்ணுவா, பாவம் அஞ்சலி. அஞ்சலி இட்டு போயிடுவேன் ஆன்ட்டி. ஓகே கவின், அஞ்சலி இட்டுட்டு போயிட்டு அவங்க வீட்டில் அவங்கள விட்டுடு. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, ஓகே? ஓகே மேம். ஏய் கவின், நீ வீட்டுக்கு கிளம்பி போ. இந்த அஞ்சலி இட்டுட்டு போய் வீட்டில் விட்டுடு. நான் பசங்களை இட்டுட்டு அப்படியே போய் இப்படி வரேன், ஓகே? அதெல்லாம் முடியாது ஆன்ட்டி, நானும் தான் உங்க கூட வருவேன். எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு வழியே தெரியாது. அம்மா அம்மா, என்ன மௌலி, எதுக்கு மௌலி என்ன கூப்பிடுற? நானே தாத்தா போயிட்டாரு, துக்கத்தில் இருக்கேன். ஏம்மா ஏம்மா, எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம தாத்தாலாம் செத்து 5-6 வருஷம் ஆகுது, இப்போ எந்த தாத்தா செத்துட்டாரு? அடியே கிறுக்க பிடிச்சவளி, நீங்க தானே ஆசைப்பட்டு ஜனநாயக படத்துக்கு போகணும்னு அடம் பிடிச்சிங்க. அதனால டிக்கெட் எடுத்துட்டு அங்கே சின்ன பொண்ணு ஆண்டி நின்றுட்டு இருக்காங்க, புரியுதா? சீக்கிரம் இவனை ஏமாத்திட்டு கிளம்புற வழியை பாருங்க. ஓ அப்படியா, சரி சரி, இப்போ பாரு என் பர்ஃபார்மன்ஸை. என்ன கவின், உங்கள் வீட்டுக்கு போகலையா? என் கூட தான் வருவியா? ஆமாம், உங்கள் மேலே ஒரு சின்னதாக ஒரு டவுட் இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்களா வெளியில் போகிறீங்களான்னு ஒரே டவுட்டாக இருக்குது. எந்த தாத்தா செத்தாரு? உங்கள் தாத்தா எப்பயோ செத்துட்டான்னு நீ என்கிட்ட லீவு போட்டிருக்க, ஞாபகம் இருக்கு நல்லாவே எனக்கு. இப்போ எந்த தாத்தா செத்தாரு எனக்கு பதில் சொல்லுங்க. இல்லை ஏமாத்திட்டு ஏதாவது வெளியில் எங்கேயா போகிறீங்களா, அதுவும் எனக்கு பதில் சொல்லுங்க. சரி மூலடா, இவனுக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான். கவின், அவங்க எங்கேயாவது போகட்டும், வா நம்ம வீட்டுக்கு போகலாம், புரியுதா? இல்லை அஞ்சலி, இவங்க ஏதோ ஒரு கோல்மால் பண்ணுறாங்க, என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். சரி வா, அங்கே போய் எட்டி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வெயிட் அண்ட் வாட்ச். ஏய் அஞ்சலி, போயிடுச்சு பாரு, கிளம்புடா, அப்புறம் கட்டு. ஒன்னே ஒன்று சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது. என் கண்ணு உங்களை தான் வாட்ச் பண்ணுது, புரியுதா? அப்பாடி, அவங்க போயிட்டான். சீக்கிரம் வாங்க, 10:30 மணிக்கெல்லாம் படம் ஆரம்பிச்சிருவாங்க. டைட்டில் தான் இதில் ஹைலைட்டு. சீக்கிரம் ஓடியா ஓடியா, போலாம் போலாம், வாங்க வாங்க. அஞ்சலி, இப்போ பார்த்தியா அங்கே நம்மக்கிட்ட என்ன போய் சொன்னாங்க? தாத்தா செத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாம் வந்து தியேட்டருக்கு போகிறாங்க படம் பார்க்க. நாம் இன்னைக்கு கையும் காலமாக பிடிச்சனால எங்கள் மிஸ்ஸுக்கிட்ட மாட்டி விட்டு அவங்கள வந்து என்ன பண்ணுற மட்டும் பாரு. ஆமாம் கவின், இதான் ஒரு நல்ல சான்ஸ் நம்மளுக்கு. கண்டிப்பாக நாளைக்கு மாட்டி விடணும். சரி, என்கிட்ட கேமரா இருக்குது, எடுத்துகிட்டு வரேன். நம்ம அவங்க தியேட்டரில் என்னென்ன பண்ணுறாங்கன்றது வாட்ச் பண்ணி ஃபோட்டோ தெரியாத எடுத்துகிட்டு வந்து நாளைக்கு மேம்கிட்ட காட்டுவோம், ஓகே? ஓகே ஓகே, வா நம்ம சிஐடி மூலையை ஆராய்வோம். ஐயோ, எங்கள் அண்ணன் படம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஐயோ அண்ணன், ஏக்கா எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது? அண்ணன் படத்தில் டைட்டில் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குமா கேள்விப்பட்டேன். சீக்கிரம் வாங்க உள்ளே போகலாம். தலைவா, உன் படம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஏண்டி பசங்க படம் பார்க்கறதுக்கு டிக்கெட் கொடுத்தாங்களா? படம் பார்க்கலாமா பசங்க? நம்ம பசங்களுக்கு நம்மளோட விஜய் மாமா தான் பிடிக்குமே. அக்கா, நீ ஒன்றும் கவலையே படாத, நான் டிக்கெட் வாங்கி 1/2 மணி நேரம் ஆகுது, பசங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டேங்க. வாக்கா, அண்ணன் படத்தை போய் உள்ள போய் பார்ப்போம், டைட்டில் போயிடப்போது. வாக்கா வாக்கா வாக்கா. ஓ, விஜய் படம் பார்க்க வந்திருக்கீங்களா? சரி சரி, வாங்க, வசமா மாட்டினீங்க. எம்மாடியோ, எவ்வளோ பெரிய தேட்ரு! ஏமா சீக்கிரம் உக்காரமா. ஐயோ அக்கா, விஜய் படம் போட போறாங்கக்கா, என்னால் நம்ப முடியலக்கா.
ஏண்டி சட்டு புட்டுன்னு ஒரு எத்தப்பட்டு உக்காருங்களாண்டி. அம்மா நாங்க 3 பேரும் ஒண்ணா உட்காரோம், நீங்க 3 பேரும் ஒண்ணா உட்காருங்க. ஏக்கா முன்னாடி பாரு படுத்துக்கிட்டு பாக்குற மாதிரி இருக்கு. நான் போய் அங்க போய் படுத்துட்டு பார்க்க போறேன். யாராவது என் கூட வரத்தர வாங்க. சரிண்டி நானும் வரேன். ஹேய் நல்லா தெரியுது ஸ்கிரீன். சரி இங்க இருந்தே உட்காந்து பாப்போம். ஓ எல்லாம் இங்க தான் உட்காந்துருக்கீங்களா? இருங்க ஒரு போட்டோவை எடுத்து இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஏக்கா சும்மியாக்கா சீக்கிரம் வா, இங்க ஜம்முன்னு இருக்கு படுத்துக்கிறதுக்கு. வாக்கா சீக்கிரம் வாக்கா. ஆமாண்டி சூப்பரா இருக்குடி இந்த இடம். சரி படுத்துக்கிட்டு பாப்போம். ஃப்ரண்ட் சீட்டு சூப்பரா இருக்குது. வாவ், இந்த இடம் செம்மையாக இருக்குது. சரி எனக்கு ஒரு சீட் இருக்குது, நானும் படுத்துக்கிறேன். போட போகிறாங்க இப்போ படத்தை வேற. நல்லா மாட்டீங்களா? ஜனநாயக படமா பார்க்க வந்திருக்கீங்க? டேய் கவினே, நீ தான் ஜனநாயக படம் பார்க்க வந்திருக்க. நாளைக்கு உன்னையும் மாட்டி விடுவோம். ஓ சாரில, நானும் என்னை பார்த்துட்டீங்கல்ல. சரி ஓகே வாங்க எல்லாம் சேர்ந்து பார்ப்போம். இதை விட்டா ஒரு நல்ல சான்ஸே நம்மளுக்கு கிடைக்காது. வாங்க. ஐயோ, அண்ணன் படம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அண்ணன் அரசியலில் தான் இருப்பார் போல, படமே நடிக்க மாட்டார் போல. அண்ணன் அரசியல் இருந்தாலும் சும்மா மாசா தான் இறங்குவாரு. விடு, நம்ம லைவா டெய்லியும் ஒரு படத்தை பார்ப்போம்.